அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா. நான் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அப்படியே கடை பக்கம் போனேங்க. நிறைய பேர் பயங்கரமாக கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு சிரிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் கூட இப்போ பாருங்கள், இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள், சிரிக்கிறாங்களா யாராவது? கண்டிப்பாக 4-5 பேராவது சிரிப்பாங்க. சரி, எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டிஆர் பாலு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பல்லடத்தில் முதல்வர்னு எடுத்து பாருங்கள், பிரதமர் அவர்கள் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்துருக்காங்க இல்லையா, நெல் ஆட்சி தந்தவர்கள், அந்த வழியில் நாங்கள் ஆட்சியை கொடுப்போம்னு சொன்னார் இல்லையா. எங்கள் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்ததே அவங்க தாங்க. அது இல்லாமல் A1 அக்யூஸ்ட், அவங்க A1 குற்றவாளியின் தீர்ப்பளிக்கப்பட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை, 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு குற்றவாளி. அவங்க போய் தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி கொடுத்ததா பிரதமர் மோடி வந்து சொல்கிறாரு. இதை பேசி தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்களாம். இதை கேட்டு தான் இப்போ புரியுதா ஏன் சிரிக்கிறாங்கன்ட்டு. நான் இவர் சொல்லி அதனால தான் 2-3 நாள் சிரிச்சுட்டே இருந்துருக்குறாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது காரணம் என்னன்ட்டு, இதுக்காக தான் அப்படின்றது. சரி, அந்த சிரிப்போடு நின்றுச்சான்னா இன்னொரு நியூஸை பாருங்கள். செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பாராட்டினா மோடி நல்லவர்னு நான் போய் ஓட்டு போட்டுருவாங்களா, இல்லை நாங்கள் போய் ஓட்டு போட்டுருவோங்களான்னு கேட்குறேன் நான். அப்போல்லாம் மதத்தெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாலாம் நாங்களாம் போடவே மாட்டோம். ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து மாற மாட்டாங்க, பாரதிய ஜனதா வந்து உள்ளே நுழைய விட மாட்டேன்னு இருக்காங்க. ஸோ இப்போ வர டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுடைய ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிளை நோக்கி போகுது. பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஆங்கிளில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் களத்தில் கையில் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம சொல்ல முடியும். தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் தகவல் என்னென்னா, இதுவரை குஜராத் துறைமுகத்தில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களோட மதிப்பு எத்தனை கிலோன்னு பாருங்கள். 2017 போர்பந்தர் போர்ட்டில் 1500 கிலோ ஹெராயின். அதுக்கப்புறம் 2022 முந்திரா போர்ட்டில் 3000 கிலோ ஹெராயின். அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. திரும்பி 2022 போர்பந்தரில் 750 கிலோ கான்ட்ராபேண்டு. 2024 வேரவெல் போர்ட்டு 50 கிலோ ஹெராயின். ஆனால் இப்போ பிடிச்சது 2024 போர்பந்தர் போர்ட்டில் 3300 கிலோ ஹெராயின். இதை தான் பயங்கரமாக பிடிச்சிருந்தாங்க. இதை பற்றி யாரும் ஊடகங்கள் பேச மாட்டாங்களா? ஏன் இங்கே தமிழ்நாட்டில் பிடிச்சது மட்டும் பேசுகிறாங்களே, குஜராத்தில் பிடிச்சது பேச மாட்டாங்களா? குஜராத் துறைமுகத்திலிருந்து ஒரு 50-60 நாட்டிகள் தொலைவில் வந்து பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது பிடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது எங்கே போக வேண்டியது அப்படின்னா, அப்படியே போட்டு வழியாக தமிழகத்துக்கு வர வேண்டியது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை நான் சொல்லப்பா. இங்கிலீஷ் மீடியாவாக இருக்கட்டும், தமிழ் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் கூட பாருங்கள். ஏற்கனவே இந்த 2000 கோடி போதைப் பொருளை திமுகனுடைய முக்கிய நிர்வாகி சாதிக்கு பெரிய அளவுக்கு தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு சேர்ந்து ஜாபர் சாதிக்கோட தொடர்புடையது. அதோடு சேர்ந்து இதையும் ஒரு சிலருக்கு தொடர்பு இருப்பதாக என்சிபி வந்து சந்தேகப்படுறாங்க. என்சிபி தான் இது பெரும் அளவுக்கு இந்த போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட மொத்த பிரிவு அவங்க தான் கையில் டேக் ஓவர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க தமிழகத்துக்கு அவசரமாக விரைகிறாங்க. முக்கிய புள்ளிகள் வேறு யாராவது இருக்குமான்ற மாதிரி. அதே வேளையில் இன்று தமிழகத்தில் சாதிக்கோட வீட்டு, அதாவது ஜாபர் சாதிக்கோட வீட்டில் சீல் வச்சுட்டு சென்னை புரசைவாக்கு வீட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாமே டெல்லியினுடைய மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து சீல் வச்சிட்டாங்க. சீல் வைக்கும்போது கூட பாலிமர் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒளிபரப்புறதுக்காக பெருசாக ட்ரை பண்ணாங்க. பட் அவரை அடித்து மண்டையை அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷாபீர் அகமது அவர்கள் தான் அவருடைய எக்ஸலத்தில் கூட போட்டிருக்காரு. இப்போ சமீப காலமாக ஓரளவுக்கு தப்புன்னு சொல்லுவார். அவரை கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிஎம்கே பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பத்திரிக்கையாளரை மண்டையை உடைச்சி அனுப்பிச்சிருக்கிறாங்க, இது வந்து கொஞ்சம் கூட கண்டிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போதைப் பொருள் பெரிய அளவுக்கு தமிழகத்தில் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக ஏடிஎம்கே குற்றச்சாட்டுகிறது, பிஜேபி குற்றச்சாட்டு செய்கிறது. பட் டிஎம்கே தரப்பிலிருந்து நாங்கள் போதைப் பொருளோட விழிப்புணர்வுலேருந்து மீது எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம், இது ஒரு தவறான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகியை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிர்வாகியை நீக்கிறது இப்போ என்ன திமுகவுக்கு பெரிய சிக்கல் அப்படின்னா, சத்து மாவில் போதை பொருள் சம்மந்தப்பட்ட பொருளை கலந்து அனுப்பி அங்கே பிரித்து எடுத்து
அந்த போதைப் பொருளுக்கு முக்கியமான வேதிப்பொருள் இவர் தான் முக்கிய சப்ளையராக இருந்திருக்கிறார். இந்த சப்ளையருக்கு எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்குன்னா அந்த ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து சப்ளையாக இருக்குது, டெல்லியிலேருந்து. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தான் அங்கே டெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி இங்கே பிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் 3 பேர்த்த பிடிச்சாங்க இல்லையா, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில் பிடிச்ச 3300 கிலோ போதைப் பொருளும் அப்படின்ற மாதிரி இன்னொரு லிங்க்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சுற்றி எங்கே வருது அப்படின்னா ஃபைனலாக வந்து தமிழகத்தில் நிற்கிது. இது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க பண்ணுறாங்க. அமீர் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது ஜாபர் சாதிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோடு சேர்ந்து டீ கடை ஓப்பன் பண்ணுறாரு, எல்லா கடையும் ஓப்பன் பண்ணுறாரு. எப்படி ஒரு நண்பன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு கூட தெரியாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் வேணால் ஏற்றுக்குவார், நான்லாம் ஏற்றுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம். சரி, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்காக நம்ம யாரையும் விமர்சிக்கலாம் வேண்டாம், இருக்கிற தகவலை சொல்லிடலாம். அப்படியே நம்ம அர்ஜென்ட்டாக இமாச்சல் பிரதேசுக்கு ஒரு தகவலை பார்த்துட்டு அப்புறம் குடுகுடுன்னு தமிழ்நாட்டுக்கிட்ட வந்துடலாம். ஏன்னா இமாச்சல் பிரதேசில் பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. இன்று அதிரடியாக 6 காங்கிரஸ் எம்எல்ஏ கட்சி மாறி ஓட்டு போட்டு பிஜேபிக்கு ராஜ்யசபா எம்பியை வர வைக்கிறதுக்காக இருந்த ஓட்டு போட்ட 6 எம்எல்ஏவை நீக்கிட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் கிளம்புங்கப்பா, என்னைக்கு நீங்கள் கட்சி மாதிரி ஓட்டு போட்டிங்களே தூக்கிட்டாங்கனால அது மொதல் சம்பவமாக. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, 15 பிஜேபி எம்எல்ஏவை இன்க்ளூடிங் எதிர்க்கட்சி தலைவரோடு சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்று காங்கிரஸோட எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்ணது கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டு கழித்து பார்க்கும்போது பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஆட்சியே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இங்கே கர்நாடகாவிலிருந்து டிகே சிவகுமார் அவர் போயிட்டு ஒரு கிங் மேக்கராக இருந்து பெரிய இந்தியன் பாலிட்டிக்கில் ஒரு சாணிக்கன்னா அவர் தான்ற அளவுக்கு வந்து புகழ்கிறாங்கப்பா. அங்கே போயிட்டு ஒட்டுமொத்த நிகழ்வு 2 நாள். இப்போது பிஜேபி 15 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணு, இங்கே 6 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணு, இப்போ ஹாப்பியாக இருங்க. இப்போது இமாச்சல் பிரதேசில் விக்ரமாதித்ய சிங் வந்து ரிசைன் பண்ணியிருந்தார். நான் முதல்வர் பற்றி எங்களுக்கு வேண்டாங்கன்ற மாதிரிலாம் ரிசைன் பண்ணியிருந்தார். இப்போ வந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கூல் டவுன் பேபி, கூல் டவுன், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, உங்களுக்கு எல்லா வழிவகையும் ரெடி பண்ணிவிட்டோம், சந்தோஷமாக இருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம தமிழகத்துக்கு கொடுக்கணும்னு ஓடி வந்துடலாம். ஆல்மோஸ்ட் விருதுநகர் தொகுதியே இதுக்கப்புறம் எந்த கட்சியும் போட்டியிடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா விஜய பிரபாகர் அவர்கள் விஜயகாந்தோட சன் வந்து போட்டியிடுவதை ஒரு மணி தான் தீர்மானம் பண்ணி நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அவர் தான் போட்டியிடறாங்க விருதுநகர் தொகுதியில். அதனால் மற்ற கட்சிங்கள்லாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதில் என்னென்னா இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல, இவங்க சின்னத்தில் தான் நிற்கிறதான்னு முடிவு பண்ணலை, இன்னும் எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணலை, ஆனால் ரெடியாகிறாங்க. இப்போது நிலைமைக்கு தேமுதிகனுடைய கோரிக்கையை அவங்க ஆல்மோஸ்ட் 12 13 கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதி கொடுக்குற வரைக்குமே ஒரு தலைவர் ரெடியாக இருக்கிறாரு. பாருங்கள் யாருன்னா இவர் தான், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஆரணி தொகுதி வேட்பாளர் மன்சூர் அலிகான். ஆரணி தொகுதியில் நான் நிற்கிறேன், இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நிறுவன தலைவர் வந்து நிற்கிறன்றாரு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் 30லேருந்து 35 தொகுதி கூட அவர் கொடுத்துருவார், அங்கே கூட ட்ரை பண்ணலாம். அதற்காக நான் தேமுதிகவை இப்படி சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க, சும்மா அப்படி ஜாலியாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான்ப்பா கூட்டத்தில் கூட்டி எங்களுக்கு 12 சீட் வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், ஓப்பனாக டிவியில் பேட்டி கொடுத்தாங்கல்ல, அதற்காக சொல்கிறேன். 12 சீட்டு ஏன் கேட்குறீங்க, கேட்குறீங்க ஒரு 30 சீட்டாக கேட்டு சந்தோஷமாக இருங்க, அதுதான் நம்மளோட கணக்குமே கூட. சரி, இப்போ நம்ம நேராக வந்துடலாம். எங்கன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் திமுக எங்களுடைய நலத்திட்டங்களை எல்லாத்தையும் வந்து தடுக்கிறாங்க, மத்திய அரசு கொண்டு வர நிறைய திட்டங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி திமுக கண்டிப்பாக காணாமல் போய்விடும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்ன உடனே திமுக தரப்புலேருந்து அங்கங்கே அப்படி பொங்கி எழுந்துட்டாங்கப்பா. திரும்புகிற பக்கம்லாம் வந்து பொங்கி எழுந்து அட்டாடாடா. நேற்று டிவியினுடைய விவாதத்தில் வெடித்து சிதறிச்சு, ஒரு டிவியில் அப்படி வெடிச்சு அந்த பக்கம் போய் விழுந்து போச்சு. அந்த அளவுக்கான விவாத பொருளாக இருந்தது. மத்திய அரசு எந்த திட்டங்களுக்கு நாங்கள் தடையாக இருக்கிறோம், ஒரே ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையும் மெட்ரோ ரயில் திட்டங்களை தடையாக இருந்தோமா? எந்த திட்டம்னு சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக தரப்பில் திமுகனுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இன்ன வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ஆளுங்கட்சியாக இல்லை, சரி இதுக்கப்புறமாவது ஒரு சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கன்ட்டார். அப்படின்னா நீங்கள் எதிர்க்கட்சி கூட தகுதி இல்லை, அதுக்கப்புறம் ஜெயிக்க மாட்டீங்க, நாங்கள் இந்தியா கூட்டணி வரோம், ஜெயிக்க போகிறோம், பிரதமர் வேட்பாளரில் உட்கார போகிறோம் பாருங்கன்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக நிச்சயம் 38 பகுதிகளை பிடிச்சிருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சும்மா ரொம்ப டேராக சொல்லியிருக்காங்க.
இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை சூட போகிறதுன்னு இருக்காங்க. ஆனால் அவரோட கால்குலேஷன் எப்படின்னு தெரியல. இன்று கூட என்ன ஜி நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, ஜி நியூஸோட பத்திரிகைகள்லாம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் பிஜேபியோட கூட்டணி 390 பக்கம் வருவதற்காக சொல்லியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். உத்தரப்பிரதேசில் 78 சொல்லியிருக்காங்க, சமாஜ்வாதி பார்ட்டி 2 தான் இருக்காங்க. பீகாரில் பிஜேபி 37 ஜெயிச்சிடும், இந்தியா 3 இருக்காங்க. மகாராஷ்டிராவில் 45, இந்தியா நேஷனல் காங்கிரஸ் 3. கர்நாடகா பாருங்கள், ஆளுங்கட்சி அங்கே காங்கிரஸ், ஆனால் அங்கே பிஜேபி 23ன்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 5ன்றாங்க. ஆந்திர பிரதேஷ் ஒய்எஸ்ஆர் 19, டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி 6, ஒடிசா பிஜேபி 11, பிஜேடி 9. அப்படியே நம்ம மிக முக்கியமாக பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி 17 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் பாருங்கள் பிஜேபி 7 வந்துடும், இந்தியா கூட்டணி 0ன்றாங்க. இத்தனைக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அது இணைந்தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மெயினாக தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். தமிழ்நாட்டில் கீழேருந்து ஒரு 7வது பிளேஸில் இருக்குது பாருங்கள். ஹரியானாவுக்கு மேலே, இமாச்சல் பிரதேசுக்கு பக்கத்தில். தமிழ்நாடு பிஜேபி 1, கன்னியாகுமரி சைடு வரும்ன்றாங்க. ஏடிஎம்கே 2, டிஎம்கே 36. அப்போ இந்த 36 பக்கம் வந்துடுதுங்க. கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட்டும் இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கும் தலா 2 தொகுதியை கொடுத்து சந்தோஷமாக போங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த 2 தொகுதிகளில் 40 தொகுதிகளுமே எங்கள் தொகுதிகள் மாதிரி தான் நாங்கள் வேலை செய்வோம், பெரிய அளவுக்கான வேலைகளை செய்வோம், 40 தொகுதியிலும் வெற்றி நம்மதேன்னு இருக்காங்க. விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொஞ்சம் கூப்பிட்றதுக்கு வராமல் கோச்சிக்கிட்டு அப்படியே தாங்கிறாராம். ஏன்னா எனக்கு 4 வேணும் அப்படின்றாங்களாம். திமுக தரப்பில் இல்லைப்பா நாங்கள் 2 தான் கொடுத்தாவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இதனால் இந்த இழுப்பறி இருக்கிறனால அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாமே அப்படியே தான் நடக்கும்னு சொல்கிறாங்கப்பா. அவங்க யார், பிஜேபிக்கு இந்தியா கூட்டணி மரண அடி, சமுட்டி அடி, மரண அடி கொடுக்குமா. எங்கேயுமே ஜெயிக்கவே விட மாட்டாங்களாம். எல்லாமே இந்தியா கூட்டணியே ஜெயிக்கும், ஒரு மரண அடி கொடுக்க போதுன்னு இருக்கிறாங்க. ஏதோ நக்கீரன் கோபால் அவர்களே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 இடமாவது கொடுங்க பாவம். பிஜேபி இது 400க்கு ஒரு 10ஆவது ஜெயிக்கிட்டோன்னு சொல்லுங்கள். 10 கூட வராதுன்னா எப்படிங்க, எல்லா இடத்துலையுமே மரணடியா, அதுதானே இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் வந்து லைட்டாக ஏடிஎம்கேவுக்கு ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போக செய்கிறதுக்கு சனாதன அரசியலை நிலைநிறுத்துவதே மிக சிறந்த பாரதிய ஜனதானுடைய குறிக்கோள். சனாதானத்தை நிலைநிறுத்தாமல் நம்ம தடுக்கணும்னா ஏடிஎம்கே கொஞ்சம் சோசகமாக செயல்படணும். அதிமுக அழியணும்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம தடுக்கணும்னு இருக்கிறார். ஒருவேளை சப்போஸ் ஒரு அதிமுக பக்கம் போனால் கூட நாளைக்கு அதிமுக அழியிறது நாங்கள் தடுக்க போகிறோன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைட்டாக முரண்பாடு இருப்பதாக வந்து பேசுகிறாங்கப்பா. சரி, மடாதிபதி இந்த பேசுகிறாங்கப்பா சொல்கிறாங்களோ பண்ணுறதுக்கு எங்கள் இந்த வெளியில் போயிட்டு இந்த டீ கடையெல்லாம் வந்து சும்மா கேட்டு பார்த்தேன், ஏன் இந்த கூட்டணிலாம் இவ்வளோ இழுக்குப்பறியாக இருக்குது, அந்த பிஎம்கே தேமுதிக இவங்கெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ இழுப்பறியாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர், நிறைய மற்ற கட்சிகள், திமுக பிஎம்கே விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை மீதி எல்லா கட்சியுமே இந்த தொகுதி செலவுக்கு வந்து யார் அதிகமாக கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் 20 கோடி வரைக்கும் அரசியல் கட்சிக்கு பேரம் பேசுதுங்க அப்படின்னு டீ கடையில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ இங்கே கடைநிலை ஊழியர்கள் கூட தெரியுது ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி 30 கோடி செலவு பண்ணுறாங்கன்றது. இது பேர் செலவில் திருடிய பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு என்றைக்கு மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அந்த தான் கரெக்டாக இருக்கும்ல. 2 ஆங்கிளில் பேசிக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் வந்து இப்போ தேமுதிக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே கூட போனால் தொகுதி செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்களாம். அதே இந்த பக்கம் போனால் பிஜேபி போனால் தொகுதி செலவாக நாங்கள் பார்த்துக்க மாட்டோம், நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றாங்களாம். அதனால தான் இழுப்பறின்ற மாதிரி கடைநிலை ஊழியருங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், அவங்க கூட பேசிக்கிறாங்கன்னா என்னங்க நம்மளாம் தகவல் சேகரிக்கணுமோ நம்மளுக்கே கொஞ்சம் பப்பிஷியமாக தான் இருக்குது. சரி, ஓகே, முக்கியமான தகவலுக்கு போயிடலாம். தருமபுர ஆதீனம் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உங்களுடைய ஆபாச வீடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்னு ஒரு கும்பல் 10 பேர் கொண்ட கும்பல் வந்து மட்டைக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கிறாங்க. அதில் பிஜேபியை சேர்ந்த மிக முக்கிய நபர் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் அகோரம் அவர்கள் தான் மிக முக்கிய பாட்டாக இருந்திருக்கிறாங்கன்னு இருக்காங்க. இதில் ஒரு ஆள் வந்து திமுகனுடைய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் இப்படி வந்தார். மீதி சரி பிஜேபி எதுவும் பண்ணுறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. பட் திமுக ஆள் எப்படி உள்ளே ஓடி வந்தாருன்னு தெரியல. ஆனால் காலையிலேருந்து என்னென்னா மதுரை ஆதீனத்துக்கு பிஜேபிக்காரங்களே எப்படி மிரட்டுறாங்களே அது திமுக காரந்தாங்கிறாங்க. இருந்தாலும் இது பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவு கெட்ட பேர். மதுரை தருமபுர ஆதீனம் அவர்களை பணம் கேட்டு மிரட்டினதில் பிஜேபியோட நிர்வாகிகள் கைதானது மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர். இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டத்தை
திமுக அரசு குறிப்பாக அன்பில் மகேஷ் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் போராட்டம் பண்ணுற ஒவ்வொரு நாளும் லாஸ் ஆஃப் பே போட்டுருவன்னு இருக்காங்க. அவங்க எதுக்காக போடுறாங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த எலெக்ஷன் சமயத்தில் தான் அது மாதிரி போராட்டங்கள் எல்லாமே வரும். இல்லை, சம வேலை சம ஊதியம், எங்களுக்கு ஊதியம் கரெக்டாக நீங்கள் கொடுக்கல, கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் எட்டி பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, தனியார் பள்ளிகளில் 10,000 12,000 வேலை செய்கிறாங்க, ஒருவேளை அந்த சம்பளத்தை கொடுன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. கூட்டி கழித்து பார்த்தோன்னா இவங்களுக்கு ஐ திங்க் சம வேலை சம ஊதியம்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கும் எம்எஸ்சி பிஎட் படிக்கிறாங்களே அவங்களுக்கும் அதில் வித்தியாசம் வருது, அதுக்காக தான் கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறதுங்க. நேற்று ஏடிஎம்கேனுடைய நிர்வாகி ஒருத்தர் சத்யன் அவர்களோட வீட்டில் சத்யா பன்னீர்செல்வம் அதிமுகனுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர் வீட்டில் காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் பெரிய இடி வந்து சோதனை பண்ணாங்க. அதில் ஏடிஎம்கே சார்பாக பயங்கர கண்டனம் தெரிவித்தாங்க. 15 கோடி மதிப்புள்ள ஆவணங்களை கைப்பற்றதாக சொல்லப்படுகிறது. அப்படியே நம்ம கர்நாடகா பக்கம் போனோம்னா, கர்நாடகாவுடைய தேர்தலில் திடீர்னு ராஜ்யசபா தேர்தலில் ஜெயிச்சோடனே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நேற்று பேரவையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்றதுக்கு, கர்நாடகாவில் பிகே ஹரிபிரசாத் காங்கிரஸினுடைய லீடர் என்ன சொல்லிட்டாரு, ஏங்க பாகிஸ்தான் உங்களுக்கு தாங்க எதிரி, பிஜேபிக்கு தான் எதிரி, சரியா, எங்களுக்கெல்லாம் எதிரி, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணால் எதிரியே எடுத்துக்கோங்க, நாங்களாம் நண்பர்களாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டார். ஒரே முட்டுக்கா நாங்கள் அப்படி தாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக சொல்லி முடிச்சிட்டார். வேணா உங்களுக்காக சொல்லட்டுமான்ற மாதிரி தான், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லணுமா என்ன, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப எதிரியெல்லாம் சித்தரிக்காதீங்க, அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் நடந்த தேர்தலில் எல்எல்பி தேர்வில் ரொம்ப முறைகேடு, புக்கை வச்சு எழுதியிருக்காங்கன்ற வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது. ஸோ இந்த தேர்வு இந்த அளவுக்கு உள்ள வேலை செஞ்சு ஏடாகூடமான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரி வீடியோ பதிவுகள் மேபி அந்த தேர்தல் ரத்தவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் போனால் சுவேந்து அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு 17 லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேட்டாக ஃப்ரேம் பண்ணி அகதிகளாக உள்ளே வந்தவங்களாம் அவங்க வாலண்டரியாக சேர்த்தி அவங்களோட துணையோட தான் மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க, அந்த போலி வாக்காளரோட பட்டியல் இதோன்னு சொல்லிட்டு பேகு ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம் இந்த 17 லட்சம் வாக்காளர்கள் தான் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ஷாஜகான் ஷேக் அவர்களை இன்னும் ஏன் கோர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, என்ன ஏதுன்னு ஹைகோர்ட் வந்து பெரிய அளவுக்கு கேட்கப்பட்டதற்கு அவர் மேலே இன்னும் 42 கேஸ் மேலே இருக்குது, 20 நாளாக அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி. முதல்ல அவளுக்கு வந்து கூட்டு வந்து கொடுங்கன்ற மாதிரியும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சாராம். என்ன பண்ணுறீங்க, கொண்டு வந்து கூட்டு வந்து விடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கோபமாக டென்ஷன் ஆகி திட்டாராம். காவல்துறையே அவருக்கு உடந்தையாக இருப்பது வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார்ன்ற மாதிரி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், ரொம்ப நாள் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில ராஜஸ்தானில் கூட ரயில் விபத்தெல்லாம் ஏற்பட்டது. ஸோ நாளைக்கு நம்ம முடிஞ்ச பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவு கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.